காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு கடும் ஆக்ரோஷத்தில் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஓ, அது மக்கள் சந்திப்பா? நான் ஏதோ ஜனநாயகனுக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்கு உள்ள. இப்போ இந்த பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்சர்ட் எல்லாம் நடக்குதுன்னா வெவ்வேறு லெவலில் உங்களுக்கு பிளாட்டினம், டைமண்ட், சில்வர்னு இதெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக அந்த QR கோடு அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி மட்டும் தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்படி ஏதோ பண்ணுறாருன்னு தான் நினச்சேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சினிமேட்டிக்காக ஒரு படம் காட்டியிருக்கிறார். ஆனால் இது அரசியல் படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி தான் பேசியிருக்காரு. ரொம்ப எஃபெக்டிவாக எதுவும் இல்லை. கரூருக்கு பிறகு அவங்க வெளியில் வந்து நாங்கள் திரும்ப பழையபடி வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் சோர்வடையலை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடுக்கு முன்னாடி ஒரு பேசியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த கூத்துக்கள் எல்லாம் பார்த்தேன். நேற்று தகரம் அடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நேரடியாக அவர் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது திமுக என்பதை விட அதிமுக தான் ரியாக்ட் பண்ண வேண்டியது. அவங்க இல்லை நீங்கள் ஒரு கட்சியே கிடையாதுன்னு அவர் திரும்ப திரும்ப அவங்கள பொருட்படுத்தாமல் நகர்த்துறாருன்னு பார்க்கணும். வேறு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தோம்னா எல்லா வீட்டுக்கும் மோட்டார் சைக்கிள், கார் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சு தேர்தலில் அதுதானே தேவை. இப்போ கார் தேவை, எல்லாம் கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு. இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகல அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஒரே கேள்வி, 4 நாளைக்கு முன்னாடி பிரதமர் வர்றதுக்கு முந்தின நாள் மெட்ரோ கொடுக்க முடியாதுன்னாங்கல்ல, அதை நீங்க தொட்டுட்டு அவங்க என்ன நமக்கு மெட்ரோ கொடுக்கறது, வஞ்சிக்கக்கூடிய இந்த பாஜக அரசை தூக்கி எறிவோம், அதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் காரை கொண்டு வர அளவுக்கு நம்ம உழைப்போம்னா அது வேற. நீங்க மெட்ரோவை பத்தியே டச் பண்ண மாட்டீங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை இந்த ரொம்பலாம் கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி, அதே 4 நாளைக்கு முன்னாடி, அதுக்கு அடுத்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் நெல்லில் வந்து 17% இருந்தால் மட்டும்தான், ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம், எடுக்க முடியாது, 5% எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுக்க முடியாது நிராகரித்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. விவசாயிகளுக்காக, பரந்தூர் மண்ணினுடைய விவசாயிகள் நீங்களே, அதே விவசாயிகளுக்காக மத்திய அரசு நிராகரித்ததை கொள்முதல் பண்ண மாட்டோம், நெல்லை தூக்கிட்டு போங்கன்னதை ஏன் வாய் திறக்கல? திமுக அடிக்கிறதுல சிக்கல் இல்லை. திமுகவை நீங்கள் கேட்கலாம், எல்லா கேள்வியும் கேட்கலாம், நியாயமாக மக்களினுடைய குரலாக இருந்து கேட்கறதுல அவங்க மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக மட்டும்தான் சிக்கலா? நீங்க வந்து மக்களுக்காக பேசினா இதை ஏன் விட்டு விலகுறீங்க? பிஜேபியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அது எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு மற்றபடி வந்து தமிழக அரசை தான் அவர் கேள்வி எழுப்புறாரு. இப்போ வீட்டுக்கு காரன்னா அந்த இடமே நமக்கு ஒரு சிக்கல் வருது. என்னன்னா, அவங்க கட்சியில தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காரு. அவர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். பல பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை வியூக பொதுச் செயலாளர், கட்சிக்குன்னு ஒரு பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், இப்படிலாம் வச்சிருக்காங்க. அருண்ராஜ் தான் ஒரு விஷயம் சொன்னார், இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறதே வந்து சரியானது இல்லை. இந்த 1000 ரூபாய் எதுக்குன்னா உங்க மகளிர் நீல போராட்டத்துல இல்லையா, அவர் அதுவே வந்து சரியானது இல்லை, எங்களால் எதை செய்ய முடியுமோ அப்படியான திட்டங்கள், பெரிய அளவுக்குலாம் வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டோம், கொடுத்து மக்களை ஏமாற்ற மாட்டோம்னு இதே விஜய் காரைக்கால் அல்லது நாகப்பட்டினத்தில் பேசுனதா எனக்கு ஞாபகம். ஏதோ செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் கொடுப்போம்னு. வீட்டுக்கு ஒரு காருங்கிறது செய்யத்தக்கது தானா? நீங்க பேசுனதுல இருந்து நீங்களே மாத்தி பேசுறீங்களே. இல்ல, சைனா கூட ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருப்பாரா விஜய்? அதுக்கான ஏதாவது சாத்தியப்பாடுகள் இருக்கா? இங்கேயே கூட அப்புறம் அப்படியே போனாரா காஞ்சிபுரத்துல இருந்து அந்த பக்கம் கார் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு இங்க ஃபோர்டா வேற எதுவும் 3 கூட திரும்ப திறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு கொள்முதலுக்கு இது திட்டம் வச்சிருக்காராங்கிறத அவர் தான் விளக்கணும். ஆக நீங்க திமுக எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குங்க. நம்ம இல்லைன்னு கிளீன் செட்லாம் யாருக்கும் கொடுக்கல. எல்லா அரசாங்கமா இருந்தாலும் அதுல சரிகளும் இருக்கும், தவறும் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். சிக்கல்களை பின் பாயிண்ட்ல நீங்க அடிக்கல. இப்ப இன்னைக்கு வெளியில வந்து நீங்க எதுக்கு பேசுனீங்கிறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. அது என்னங்க, உங்க ஆட்களே உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க தகர அடிக்கிற லெவலுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப ஒரு அண்ணாவை கோட் பண்றாரு. அண்ணாவினுடைய காஞ்சிபுரம், அண்ணாவினுடைய கொள்கைகள். அண்ணா ஒரு நாளும், அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு நாளும் நான் இருக்கேன், என்னை வந்து பார்த்துட்டு போகன்னு தம்பிகளை வர சொன்னவர் கிடையாது. அதை திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணிலே ஒரு நாள் உள்ளரங்க கூட்டத்தில் பாசம் மட்டும் காட்டிட்டு உள்ளவா, என்கிட்ட நீ யாரும் பேசக்கூடாது, நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும் அண்ணா ஒரு நாளும் சொன்னதில்லை. தம்பிகள் அத்தனை பேரையும் மேடை ஏற்றி மேடையிலே இருந்துக்கிட்டே தம்பி வா தலைமை இருக்கவான்னு கூப்பிடக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அண்ணா பேசும்போது மீது அத்தனை பேர் எழுந்து மேலே நின்றுக்கிட்டே ஸ்டேஜில் நின்னதெல்லாம் வரலாறே கிடையாது. அப்போ இன்னைக்கு அவர் பேசியிருப்பது என்பது அது ஒருவேளை அவருடைய இயல்பே அப்படி இருக்கலாம். அது என்ன சொல்கிறது, ஒரு விஷுவலாக நீங்கள் பார்க்கறதுக்கு அந்த ஒரு உத்வேகத்தோட ஒரு உற்சாகமாக பேசுகிறாரு. அங்கே இருக்கிறவங்க ஆரவாரம் பண்ணுறாங்க. சரி, இதற்கு அடுத்தது அரசியல் ரீதியாக என்ன விஷயத்தை நீங்கள் முன்வைக்க போகிறீங்கிறதுக்குள்ள செயல் திட்டம் என்ன இருக்குங்கிறது இருக்கு இல்லையா?
என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. அப்போ செயல் திட்டமே இல்லாமல் திரும்ப திரும்ப பேசுறதுனால யாருக்கு பிரயோஜனம்? உங்களை நம்பி வரக்கூடிய அந்த உற்சாகமிக்க இளைஞர்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் அந்த 2000 பேருக்கு பாஸ் கொடுத்தாங்கன்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னும் போது நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளை வாங்குறீங்க, ப்ராசஸ் பண்ணுவீங்களா, என்னென்ன முறையில் இருக்கிறது? திமுக இவ்வளவு ஊழல்னா ஒரு குற்றச்சாட்டாவது கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கலாம், கோர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கலாம். இந்த இதில் இந்த முறைகேடு வந்திருக்குன்னு உங்களால் ஒரு கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணீங்களா? பொலிட்டிக்கலி அல்லது லீகலி அவங்க ஊழல் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இழுத்து விடுங்க, உடனடியே ஜட்ஜ்மெண்ட் வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இருக்கிற ஆவணங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறோம், முகத்திரையை கிழிப்போங்கிறது பேசிக் பாலிடிக்ஸுங்க. அப்போ இது எதையுமே பண்ணாமல் நாங்கள் வந்துடுவோம் நேரடியாக 67, 77, 2026 அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லாதது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இதில் பாலாறு ஆற்று கொள்ளை பற்றி பேசுகிறாரே, மணல் வந்து இத்தனை டன் 22,70,000 யூனிட் மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 4,730 கோடி ரூபா அளவுக்கு ஊழல் இதில் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஏற்கனவே இது கோர்ட்டில் இருக்குது, நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசுகிறேன். ஆக்சுவலாக 4,000 கோடினா அதை விட கூட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, அதை விட கூட இந்த மணல் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உங்களுக்கு இன்னைய டேட்டுக்கு கனிம வளத்துறை துரைமுருகன் அவர்களிடமிருந்து மாற்றி ரகுபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதே ஒரு இதனுடைய ஒரு இதாக தான் பார்க்கப்பட்டது. அதனுடைய ஒரு நீட்சியாக சிக்கலாகிட்டு போகும்போது ஒரு மூத்த தலைவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் சிக்கல் ஆக வேண்டாம்னு தான் மாற்றி விட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு. நடந்துச்சு இல்லைங்கிறத இடி பார்க்குது, உள்ள இடி வந்துருச்சு. அடுத்த நாளைக்கு கன்சர்ன்ட் அத்தாரிட்டி யார் வராங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த குவாரி மாவட்ட ஆட்சியர்களை ஈடி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இவ்வளவு நடந்ததில்லை. இதில் கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு இடையீட்டு மனுவை ஏன் போடக்கூடாது? அவர் சொல்றாரு, அதில் பல பேர் அவங்களே வெளியில் வந்து மனம் உறுதி சொல்லிட்டாங்கன்னு. அப்படி யாரும் அப்ரூவர் ஆனதா தெரியல. அப்போ பாலாறு எவ்வளவு நாட்களாக சுரண்டப்படுகிறது? உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக தான் பாலாறு சுரண்டப்படுகிறது தெரியுமா? இப்போ நமக்கு என்ன கேள்வினா, காஞ்சிபுரத்தில் நீங்கள் போனதுனால பாலாறு பேசுகிறீங்க, பாலாறில் மட்டும்தான் மணல் வாரப்பட்டிருக்கா? அப்போ நீங்கள் மணல் வாரப்படுவது அங்கே நீங்கள் அந்த ஊருங்கிறதுனால பாலாறு மென்ஷன் பண்ணீங்க, கரெக்டு. 4,700 கோடி பாலாறில் மட்டுமா, தமிழ்நாடு முழுக்கவா? இங்கே பாலாறில் மட்டும். அப்போ சட்டவிரோதமாக குவாரி கொடுக்கப்பட்டு அந்த குவாரிகளுக்காக கேள்வி எழுப்பிய ஆக்டிவிஸ்டுங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவில் ஒரு கட்சிக்காரர் ஜகபர் அலின்னு நினைக்கிறேன் அவர் பேர், கட்சியை சேர்ந்தவரே ஒரு படுகொலை செய்யப்பட்டார், வேறு சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு எதிராக ஒரு போராட்டம், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா இது வரைக்கும்? கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்தில், கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சிஏஏவை எதிர்த்தோம், சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அதனோட சேர்த்து உங்களுக்கு என்ஆர்சி சமயத்தில் பேச வரல இருந்துச்சு இல்லையா? என்ஆர்சி கொண்டு வருவதாகத்தானே எஸ்ஐஆர் இருக்கிறது. எஸ்ஐஆர் நடத்திக்கிட்டு இருக்கிறான். என்ஆர்சி ஒரு டாக்குமெண்ட்டாக தமிழ்நாட்டிலையும் தானே கேட்குறாங்க. என்ஆர்சியில் நீங்கள் பதிவு பண்ணால் உங்களை சிட்டிசன்ஷிப்பில் ஏற்றுப்போன்னு சொல்லக்கூடிய ஆவணம் இங்கே வருது. 13வது ஆவணமாக பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆரில் இருந்தால் சேரலாங்கிறான். இது ரெண்டத்தை எடுத்து மாநில உரிமை பேசக்கூடிய, அழுத்தமாக பேசக்கூடிய இடத்தில் இருப்பவராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய விஜய் வாயை திறக்கணுமே. ஒன்றும் இல்லை, உங்கள் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நீங்கள் ஒரு தீர்மானம் பலது போட்டீங்க. அதில் ஒரு தீர்மானம் ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தேவையற்றது என்கிற இடத்துல நீங்கள் பேசுனீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பாலியல் கொடூரம் நடக்கும்போது நீங்கள் கவர்னரே போய் சந்திச்சு மனு கொடுத்தீங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அது வந்து பொலிட்டிக்கலி நீங்கள் போகலாம், பதவி இருக்கிற வரைக்கும் மதிப்பெண் கூட அதை எடுத்துக்கலாம். கவர்னருடைய அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு அவங்க ஒரு தீர்ப்பு, அது ஒப்பீனியன் தான். நீங்கள் ஏறத்தாழ 111 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 5 நீதிபதிகள் பிஆர் கவாய் தலைமையில். அவங்க கொடுத்து அந்த தீர்ப்பு வந்து ஏறத்தாழ 5 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கருத்தை தாவேகா என்கிற கட்சி அதிகாரப்பூர்வமாக பேசியதா? திமுக நாடகம் ஆடுகிறது. உள்ளபடியே அவங்களுக்கு மாநில உரிமை நம்பிக்கை எல்லாம் சரிங்க, அம்பலப்படுத்துவதற்கு அல்லது அவர்கள் முகத்திரையை கிழிப்பதற்கு தாவேகா என்ன செய்தது? இன்னைக்கு நீங்கள் இங்கே இடம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவருடைய கல்லூரி வளாகம் இருக்குது, பேசுகிறீங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கு 234 தொகுதிகளிலும் இருந்த ஆட்களை கூப்பிட்டு வருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உங்களுக்கு கரூர்லேயே மண்டபம் ஒன்று பிடிக்க முடியலன்னுட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ரிசார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கலன்னா உங்களுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கிறது? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்துட்டோம், நம்ம தான் உட்கார போகிறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்களே தவிர, சினிமா மாதிரி இன்டர்வலுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சர்க்காரா அந்த ஓட்டு போட முடியாமல் போன உடனே மொத்தமாக
அதுக்காக அப்படியே இருந்த அரசுகளையே அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விரல் புரட்சி. இன்னைக்கு உங்கள் கட்சிக்காரங்களில் எத்தனை பேருக்கு இருந்த ஓட்டு காப்பாற்றப்பட்டது, எஸ்ஐஆர்ல சேர்க்கப்பட்டது, எவ்வளோ பேருடைய ஓட்டுகள் இன்னும் ஃபார்மே வராமல் எவ்வளோ பேர் இருக்கான்? முதல்ல இவங்கெல்லாம் 18 வயசு ஆச்சா? இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல. அதில் ஒரு ஓட்டு நீக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பண்ணுவீங்கன்னா கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தர் ஓட்டுக்கு நேரம் நீங்கள் தமிழ்நாடு அதிரக்கூடிய அளவுக்கு வந்திருக்க வேண்டாமா? கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலே தலைவர் வர மாட்டாருங்கிற நிலைமைக்கு போகுது. அதில் ஆதவர்ஜுனா ஏறி இல்லாத போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் என்ன மாதிரியான புரிதல் இருக்குங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ நீங்கள் சர்க்கார் படம் போல் ஏதோ ஒன்று 2026 நடந்து விடும்னு நினைப்பீங்க அப்படின்னா அது ஏற்கத்தக்கது அல்ல. நீங்கள் மக்களுக்கான கொள்ளைகள் எல்லாம் கரெக்டு. வரக்கூடிய ஜனநாயகன் ஜனவரி 8 அல்லது 9ஆம் தேதியா அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற பேரில் யாரும் பெருசாக வராதிங்க. வந்தாலும் என்ன டிக்கெட்டோட விலையோ, ஏற்கனவே பெரிய பெரிய மால்களில் அதுவே விலை கூட்டி தான் வைக்கிறாங்கன்னு வைங்க, என்ன டிக்கெட்டோட விலையோ அதை தாண்டி யாரும் பண்ணக்கூடாது. என்னுடைய ரசிகர்கள் சுரண்டப்படக்கூடாது. வியாபார ரீதியிலாக வணிக ரீதியிலாக கொள்ளையடிப்பதற்கு என் ரசிகர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சேவிங்ஸ், ஏன்னா ஒரு வாரத்தில் பொங்கல் இருக்கு, அந்த காசெல்லாம் தூக்கிட்டு வந்து பார்க்க வேண்டாம். ஒரிஜினல் விலை என்னமோ அதில் மட்டும் பாருங்கள். ரசிகர் மன்றத்தின் சார்பாக உள்ளுக்குள்ள டிக்கெட்டுகளில் நாங்கள் அதிக லெவலுக்கு விற்க மாட்டோம், என்கிட்ட இருந்து நான் தொடங்குறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா வரவேற்கத்தக்கதாக இருக்கும். நீங்கள் அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு ஆடியோ லான்ச் நான் கொண்டு போய் மலேசியாவில் வைப்பேங்கிற லெவலுக்கு இருக்கிற நீங்கள் மக்களிடம் செல் அவர் திரும்ப திரும்ப சொல்லும்போது விஜயே ஒரு நகைமுரணாக மாறி நிற்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களிடம் செல் அன்னைக்கு அண்ணா சொன்னார், நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்களா? மக்களுக்கு கியூஆர் கோடை கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்து தகரத்தை கட்டிவிட்டு உள்ள பாடி கார்ட்ஸு இந்த புதுசாக வேற யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, கொண்டரணி போல இருக்கவங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அந்த கார் வரும்போது எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு வரிசையாக நின்று அந்த காரை உள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு வேலைகள் பார்க்கக்கூடிய இதையா அவங்களுக்கு அண்ணா சொன்னார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போகாமல் மக்களிடம் செல் என்ற அண்ணாவினுடைய இதை இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணல. ஆமாங்க, அவங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் இருந்து காட்டி சொன்னாதானே நீங்கள் மாற்றுங்கிற நம்பிக்கை வரும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு காஞ்சிபுரங்கிறதால இந்த விஷயத்தை பேசுனீங்க. ஏன் நீங்கள் பெரம்பலூர் போனப்பவா, பெரம்பலூர் அதுக்கு அந்த பக்கம் போனப்போ கிட்னி திருட்டை பற்றி பேசுனீங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் அந்த கிட்னி திருட்டு தொடர்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மூடணும், இல்லை அதனுடைய ஃபாலோ அப்பு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு இன்னமும் அமைக்கலை அப்படிங்கிற கண்டெம்ட் எடுக்கணும்னு மேலே போயிருக்காங்க. இதில் உங்கள் கட்சி ஒரு மனு போட்டிருக்க வேண்டியதானே, உச்சநீதிமன்றம் போயிருக்க வேண்டியதானே, ஒரு போராட்டத்தை நடத்திருக்கலாமே, அங்கே நடத்திருக்கலாம்ல. அது வெறும் அந்த ஊரில் அந்த காலேஜ்னா தமிழ்நாடு முழுக்க கிட்னி சார்ந்த விஷயங்களில் ஏழைகளை ஏமாற்றி கிட்னிகள் திருடப்படுவது இல்லையா? அப்போ அது தமிழ்நாடு தழுவிய சிக்கலாக கிடையாதா? பேட்சை போட்டுக்கிட்டு அதிமுக சட்டமன்றத்துக்கு போய் உங்களுடைய குறியீட்டை காட்டினாங்கல்ல, ஏதோ ஒன்று அந்த நாள் பேசு பொருளாச்சு. அதுக்கு பிறகு இந்த அரசை நீங்கள் மக்கள் முன்பாக அம்பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த போராட்டத்தை தொடர்ந்து. இன்னைக்கு அவர் பேசினார் இல்லை, பரந்தூர்னு பேசினார். கடைசியாக பரந்தூருக்கு அவர் போன அன்னைக்கு அந்த வண்டிக்கு மேலே ஏறி நின்று பேசிட்டு இறங்கி கீழே இறங்கி கூட பார்க்கல, அப்படியே வண்டி மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்சி பரந்தூரை பற்றி இந்த ஓராண்டு அவர் ஏறத்தாழ கடைசியாக போய் 1 வருஷம் இருக்கும், 1 வருஷம் 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 14-15 மாதத்தில் பரந்தூர் என்கிற ஒரு விஷயம் விஜயின் மூலமாகவோ கட்சியினரின் மூலமாகவோ ஏதாவது ஒரு தளத்தில் பேசப்பட்டிருக்கிறதா? எதுவுமே பண்ணலையே. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வைக்கணும். 2026 நேரா முதல்வர் தான் ஆன பிறகுதான் எம்ஜிஆர் குறித்து அவர் பேசுறதெல்லாம் சரி கரெக்டுமா. இது மர்மயோகி வசனம் எல்லாம் பேசினார். வசனம் பேசுறது மட்டுமே அரசியல் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா எம்ஜிஆரை வெறும் சினிமா பிம்பமாக பார்த்தது என்பது அந்த காலத்தில் திமுக செய்த தவறு. அதில் நமக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் அடிப்படையில் அரசியல் பயிற்சியும் கொண்டவராக இருந்தாருங்கிறத கவனிக்கணும். தனக்கும் பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு முன்பாகவே SSR அவர்கள் எம்எல்ஏ ஆயிருந்தார். அந்த 57 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் திமுக நின்னதில்லை, எம்ஜிஆர் அதற்கு பிறகுதான் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பயிற்சிங்கிறது முறையாக இருந்தது, ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்ததுங்கிறத இடத்துலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு எம்ஜிஆர் வாங்கியதை விட அல்லது பின்னாடி விஜயகாந்த் அவர்கள் வாங்கியதை விட விஜயகாந்தை விட நீங்கள் கூடுதல் ஓட்டு கூட வாங்கிட்டு போகலாம், அது சிக்கல் இல்லை. அதுக்கு பிறகு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ முதல் விஷயம் BLAஸ்ன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் உங்கள் கட்சி போட்டிருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் இன்னமும் தேர்தல் ஆணையர் அலுவலகம் தெரியாமல் அட்ரஸை மாற்றி தானே லெட்டர் எழுதிட்டு இருக்கிறீங்க. BLAஸ் நாங்கள் போடுறோம், நீங்கள் உடனே இவங்கெல்லாம் அங்கீகரிக்கணும்னு கடிதத்தை எழுதி அதை கொண்டு போய் அரும்பாக்கத்தில் இருக்கிற கோயம்பேடு இதில் கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி பார்த்து உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 2 வருஷம் இருக்கே இப்போ ஏன் கொடுக்குறீங்கன்னு வாங்கி உள்ளே வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுத்தது அப்புறம் தேர்தல் ஆணையம்
ரிஃப்ளெக்ட் பண்ணல, அதாவது திமுக சதி பண்ணிருச்சுங்களா கேள்வியாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பது அது மட்டுமே அவருடைய யூஎஸ்பியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக அவர் அதை பயன்படுத்தல, நமக்கு சிக்கல் இல்லை. கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்களே அவங்களுக்கு ஒரு லெத்தார்ஜிக்காக நகர்த்துறீங்களோங்கிற விஷயம் இருக்கு. திமுகவை தாண்டி திமுக இன்னைக்கு பாஜக எதிர்நிலையில் நிற்பாட்டும் போது பாஜகவை நீங்க எதிர்க்கிறது கூட பத்தலன்னு சொல்லி இன்னும் அதிகமாக நீங்கள் எதிர்த்தா உங்களுக்கு அந்த ட்ராக்ஷனுங்கிறது இன்னும் கூட கிடைக்கும். ஆனால் பாஜக என்கிற பெயரே வரலையே. நீங்கள் எஸ்ஐஆர் சம்மந்தமான அந்த வீடியோலேயே உங்களுக்கு பிஜேபி என்கிற பெயரோ மோடி என்கிற பெயரோ அந்த மாதிரிலாம் வரல, போராட்டங்கள்ல வரல. அது மாதிரி இந்த கூட்டத்திலேயே ஏண்டா விஜயை தொட்டோம், விஜய் கூட இருக்கக்கூடிய மக்களை ஏண்டா தொட்டோன்னு சொல்லி வேதனைப்பட போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னும் கரூர் சம்பவத்தை திமுகவினுடைய சதி அப்படிங்கிறது தான் மறைமுகமாக மறுபடியும் குறிப்பிட்டிருக்கிறாரோ. எனக்கு என்னமோ இந்த காக்கா கழுகு கதையினுடைய எக்ஸ்டென்ஷனாக இது ஏதாவது ஆடியோ லான்ச்சுக்கு பேச வச்ச ஸ்கிரிப்டான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஹீரோயிசம் சினிமேட்டிகிசம் என்பது கேட்பதற்கு நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிறவங்க கை தட்டினாங்க, உற்சாகமாக இருந்தாங்க, ஆரவாரமாக இருந்துச்சு. சாமானிய மக்களுக்கு அதனால் என்ன பயன்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஸோ ஏன் தொட்டாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆப்வியஸாக சிபிஐ வரும், விசாரிக்கும். நீங்கள் ஐ விட்னஸும் கூட கூப்பிட்டு விசாரிப்பார்கள். நீங்கள் தெளிவாக சொல்லி சம்மந்தப்பட்டவர்கள் யார் செய்தார்களோ சட்டத்தின் முன்பாக நிறுத்துங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் பஞ்ச் டைலாக் கேட்க நல்லா தான் இருக்கும். நான் அண்ணன் கிளம்பியிருப்பார் பிறகு, தம்பி இது பஞ்சு டைலாக் இல்லை நெஞ்சு டைலாக்னு அடுத்தது அவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மறுபடியும் ட்ராக்ஷனை அது வேற மாதிரி போயிட்டுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த ஒரு சம்பவமும் அல்லது ஒரு சிக்கலுமே ரொம்ப நாள் இழுத்து கொண்டு போய் நீங்கள் தேர்தல் வரைக்கும் வச்சிருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. பட் இது எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு பிறகு அவர் சேலத்துக்கு போகிறார். ஆக்சுவலாக சேலத்துக்கு ஏன் 4ஆம் தேதி கேட்டாங்கன்னா அதில் ஒரு விஷயம், அன்றைக்கி கார்த்திகை தீபம் சுபமுகூர்த்தம் நல்ல நாள் இன்றைக்குமே குருவாரையில் பேசியிருக்காரு. ஆனால் டிசம்பர் 4 தான் அவருடைய முதல் படமாகிய நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர் 4 வெளியீடு. ஸோ சென்டிமெண்டலி அந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் ஒரு டிசம்பர் 4 போலீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு டியூட்டி போட்டுருவோம், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாளுங்கிறதுனால அதுவும் முடியாது, நீங்கள் அதுக்கு பிறகு வாங்கன்னு சேலம் சொல்லிட்டாங்க. மேபி அவங்க இதுக்கப்புறம் டைம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்குங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். ஒரு அந்த வருத்தத்தில் தான் யாருக்கு, அதாவது பஞ்ச் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாரு, யாருக்கு சொல்கிறாருங்கிறது தான், யாருக்கோ எஸ்ஐஆர் வந்து யாரோ நடைமுறைப்படுத்துறாங்க, அவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். யாரோ அதுல போட்ட கோஷமே யாரோ எங்கள் ஓட்டை திருடுவது யாரோ, யாருன்னு சொல்லுங்க, பேரை சொல்லி அவங்கள திட்டுங்கன்னா யாரோ அப்படிதான் எழுதி கொடுத்திருக்காங்க. எங்கள் வாக்கை திருடுவது யாரோ என்பதாக அது போயிருக்கு. அவர் யார் எதிர்த்து அரசியல் பண்ணுகிறார்? ஏடிஎம்கேன்னு அவர் சொல்லாத வரைக்கும் அதிமுக வாய் திறக்க மாட்டாங்க. இன்னமும் அவங்களுக்கு ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கு. அவங்க ஆக்சுவலாக ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பிறகு இப்போவே ஏதாவது கூட்டணிக்கிட்டே நின்றுட்டா இப்போ பார்க்காம படம் பார்க்காம ஜென்ரல் ஆடியன்ஸ் போயிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால படம்லாம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு எதாக இருந்தாலும் ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்குறோன்னு அதிமுக பாஜக படம் சக்ஸஸ் ஆனால் இந்த அரசியல் சக்ஸஸ் ஆகுமா பார்ப்போம். அது வந்து அவர் முடிவெடுக்கிறதா இல்லை மக்கள் முடிவெடுக்கிறதா, வெறும் வசூல் வணிக ரீதியில் போட்ட படத்தை எடுக்கிறது மட்டுமே படத்துக்கு வெற்றியா, இப்படியான பல கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.